அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்டட் தமிழ் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன விதமான ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய இன்ஃபர்மேஷனான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு, இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப்லேருந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதுதான். இந்த டைமிங் கேண்டிலில் நமக்கு லோ வந்து கட் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு இந்த இடங்கள் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாமல் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு சின்னதான ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறமாக ரொம்ப ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த 24,204 அப்படிங்கிற இந்த லெவலில் இருந்து மார்க்கெட்டை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ரிஜெக்ட் ஆன பிளேஸுமே இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிருந்தாங்க. 24,338 அப்படிங்கிற லெவலில் வந்து ஈவன் க்ளோஸ் கூட ஒரு 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ்லேயே வந்து இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த நம்பருக்கு மேலே 24,338க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட் ஹை அப்படின்னா இதுதான். இதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓப்பன் ஆக முடியாமல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதான். இந்த டைமிங் கேண்டிலுக்கு அப்புறமாகவும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட எண்ட் ஆஃப் டைம் வரைக்குமே க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மார்க்கெட் இன் பிட்வீன் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. எஸ்டர்டே வீடியோலையும் நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வியூ வந்து ஒரு 50% மொமெண்டமாக இருந்தாலும் ஐடி செக்டாரும் குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் நிஃப்டியும் சேர்ந்து வரும் பொழுது மேபி நமக்கு ஒரு பாசிபிள் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது நம்ம அந்த இடங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டூல் ரிலேட்டாக நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் 5 மினிட்ஸாக இருக்கட்டும் இல்லை 1 மினிட்டாக இருக்கட்டும், புல் பேக் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆக்யூரேட்டான ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் டைமிங் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன ஸ்டாக்ஸ் செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இது எல்லாமே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் படி மொமெண்டம் கேண்டில் வந்து வந்திருந்தாங்க. ஈவன் 15 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாலும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே நமக்கு ஒரு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. நம்ம எவ்ரி வீடியோவில் ப்ரியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேயில் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஒரு அப் அண்ட் டவுனாக இருந்தாலும் ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னுமே நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறது வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் இந்த மொமெண்டம் கேண்டில் படி அப்படின்னு பார்த்துக்கலாம். அரௌண்ட் 24,200 கால் ஆப்ஷன் வந்து 64 எடுத்தது ஒரு 128 வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு டபுள் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய டுடே ரேஞ்ச் வந்து நம்ம எப்படி வந்து வீக்லி மந்த்லி ரேஞ்ச் வந்து ஷேர் பண்ணுறோமோ அது மாதிரி ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்னையுடைய ரேஞ்சும் நம்ம மெம்பர்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அதன்படி ரொம்பவே ஆக்குரேட்டாக வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆன பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்ரி அப்டேட் வந்து இது மாதிரி நம்ம ப்ரேயராகவே வந்து லைவ் அப்டேட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 21st
கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு டிசைட் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். கண்டினியூஸாக 2 டேஸ் வந்து அந்த 21க்கு அப்புறமாக ஒரு ரெட் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வராங்க. அண்ட் ஸ்டில் வந்து நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு புல் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டே கேண்டில் இந்த 21க்கு அப்புறமாக ஒரு க்ரீன் கேண்டில் வந்து கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். அகைன் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்தாலும் இந்த 21க்கு அப்புறமாக இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகுறாங்க, இல்லை இந்த லோவிலேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே ஒரு புல் பேக்காக இருக்கும் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நமக்கு எக்ஸ்பெஷலி வீக்லி எக்ஸ்பெரி ஃபார் நிஃப்டி வந்து இருக்காங்க. வீக்லி எக்ஸ்பெரியும் இருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் நிஃப்டி வந்து ஸ்டில் வந்து அந்த மொமெண்டம் பெண்டிங் ஆஸ் ஆஃப் நவ். இப்போ வரைக்குமே இன்னையுடைய மொமெண்டம் படியும் நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு பாசிபிள் இருக்காங்க. கம்மிங் 2 டேஸில் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து ஒரு அகெயின் வந்து ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இப்படி சிங்கப்பூர் நிஃப்டி வந்து ஒரு 200 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட்லேயும் அது இம்பாக்ட் ஆகலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இருக்கிறது புல் ரன் தான் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை எல்லாமே கொடுத்துட்டு இன்றைக்கி வரைக்குமே நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்காங்க. ஸ்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செட்டப் என்ன அப்படின்னா ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அப்படின்னா இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து இனிமேல் புல் ரன் போகணும் அப்படின்னா இந்த ஹையை உடைத்தால் மட்டுமே இதுக்கப்புறமாக ஒரு புல் ரன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆல் டைம் ஹையில் வந்து ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஃபார்ம் ஆகும் பொழுது அது ஒரு வேலிடாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மார்க்கெட் போகும்பொழுது இன்னும் ஃபர்தராக நமக்கு லாங் போகிறதுக்கும் இல்லை அப்படின்னா இந்தந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு டச் ஆகும் பொழுது நல்ல ஒரு புல் பேக் ஃபார் லாங்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல் ரனில் தான் மார்க்கெட் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். குளோபல் மார்க்கெட் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து வித்தின் 2 டேஸில் நமக்கு நிஃப்டியில் சொன்னபடியே 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம். க்ரூட் ஆயிலுமே நமக்கு இன்னையுடைய செட்டப் படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. க்ரூட் ஆயில் அண்ட் சிங்கப்பூர் நிஃப்டி இது ரெண்டுமே நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட்லேயும் அது இம்பாக்ட் ஆகலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு எக்ஸ்பெரியும் இருக்குது. நாளைக்கு நம்ம சேஃபான ஒரு ட்ரேட் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு டேட் இது. இப்போ நாளையுடைய ட்ரேடுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செட்டால் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் இது நிஃப்டினுடைய 24th ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன் சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 24th ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன் சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 24th ஏப்ரல். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அயனில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது இனிமேல் உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் அதிகப்படுத்த முடியும். டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு. செக்டார்ஸ் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ மெட்டல், பிஎஸ்யூ, ஹவுசிங் செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டில், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது, எந்த டைமிங் கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம், T ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து நெட்வொர்க் இஷ்யூ வந்து கண்டினியூஸாகவே இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து வீடியோ வந்து லேட்டாகவோ இல்லை வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவோ இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி நீங்கள் ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு நல்லாவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லேர்னிங் பர்பஸாக இருக்கும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றும் லேர்னிங்காகவும் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.